பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மாணவர்களே. வகுப்பு 11 இயல் 1 இனிக்கும் இலக்கணம் பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகள் எத்தனை? அவை பகுபத உறுப்புகள் 6. அவை பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரிய, விகாரம் ஆகும். இது தேர்வுல உங்களுக்கு கேட்பாங்க. இதற்கான பதில் இதுதான். பகுதி, விகுதி, இடைநிலை என்னன்னு பார்த்தோம். இன்றைய வகுப்புல சந்தி. சந்தி என்றால் என்ன? சந்தி என்றால் என்ன? சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்ற பெயர் உண்டு. புணர்ச்சியின் பெயர். சந்தி என்பதற்கு புணர்ச்சி என்பது பெயர். பகுதி, விகுதி, இடைநிலை ஆகிய பகுபத உறுப்புகள். பகுபத உறுப்புகளுக்கு புணரும் பொழுது இடையில் தோன்றும் உறுப்பு தான் சந்தி எனப்படும். சந்தி பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில் பெருவழக்காக வரும். அதாவது ஒன்று பகுதிக்கு இடைநிலைக்கு இடையில் வரும். இதுதான் சந்தி என்று அழைக்கப்படுகின்றன. சந்தியில பாத்தீங்கன்னா இத், இட், இப், இக்கு ஆகிய 3 எழுத்துக்களும் ஒன்று சந்தியாக வரும். புணரும் பொழுது புணர்ச்சியில மாற்றங்கள் வரும். விகாரங்கள் தோன்றல், திரிதல், கெடுதலையே சந்தி என்று கூறுவர். புணர்ச்சி விதிகள் ஏற்படும் பொழுது விகாரங்கள் தோன்றும். விகார புணர்ச்சிகள் தோன்றல், திரிதல், கெடுதலையே சந்தி என்று கூறுவர். ஒரு எழுத்து தோன்றுவதே சந்தி என்றும் மற்ற திரிதலையும் கெடுதலையும் விகாரம் என்பர். இதுல இத்து, இப்பு, இக்கு ஆகிய 3 எழுத்துக்கள் ஒன்று சந்தியாக வரும். ஈயம் உடம்படுமை சந்திகளாக வரும். அடுத்து பாத்தீங்கன்னா அசைத்தான். எப்படி பிரிக்கணும்? அசை கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டலாம். பிரிக்கும் போது நடுவில் எல்லாமே என்னன்னு சொல்லியிருக்கோம்? மெய்யெழுத்தா வரணும்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? இப்ப நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். பகுதி இது கடைசியில இருக்கிறது விகுதி. இந்த இத்து இடைநிலை. இப்ப ஏற்கனவே பகுதிக்கும் இடைநிலைக்கும் இடையில வரதான் சந்தி. அப்ப இத்து தான் இங்க சந்தி. இத்து, இப்பு, இக்கு இதுதான் சந்தியாக வரும். அடுத்தது காப்பார். கா இப் கூட்டல் இப்பு கூட்டல் ஆர். இந்த இப்பு தான் இதுல சந்தி. அடுத்தது படிக்கிறார். படி கூட்டல் இக்கு கூட்டல் கிரு கூட்டல் ஆர். இதுல இந்த இக்கு தான் சந்தி. அடுத்தது வணங்கிய. வணங்கு கூட்டல் இன் ஈ கூட்டல் ஆ. ஈ தான் இதுல உடம்படுமை சந்தி. உடம்படுமை சந்தி. எழுத்து பேரு. பகுபத உறுப்புகள் அடங்காமல் 7வது உறுப்பு புறத்துறுப்பு எழுத்து பேரு எனப்படும். சாரியை வரவேண்டிய இடத்தில் புள்ளி பெற்ற எழுத்து உயிரேற இடமளித்து வந்தால் அது எழுத்து பேரு என குறிப்பிட வேண்டும். விகுதி விகுதி தனியே வராமல் துணையாக பெற்று வரும் எழுத்து பேரு ஆகும். எழுத்து பேரு காலம் காட்டாது. எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பாடுதி. எப்படி எழுதுனா? பாடு கூட்டல் இத்து கூட்டல் ஈ. மொழியாதான். மொழி கூட்டல் ஈ கூட்டல் ஆ கூட்டல் இத்து கூட்டல் ஆன். இச்சொற்களில் ஈ என்னும் முன்னிலை ஒருமை வினைமுற்றுக்கு விகுதிக்கு முன்னும் ஆ என்னும் எதிர்மறை இடைநிலைக்கு பின்னும் வரும் இத்தே எழுத்து பேர் என குறிப்பிட வேண்டும். சாரியைனா பகுதியோடு இடைநிலையும் இடைநிலையோடு விகுதியும் பொருத்தமாக சார்ந்து ஈய வரும் உறுப்பு தான் சாரியை ஆகும். இது பெரும்பாலும் எங்கேருந்து எதிர்க்கிடத்துல வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எனது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் தான் பெரும்பாலும் சாரியை வரும். எடுத்துக்காட்டு பாத்தீங்கன்னா பார்த்தனன். இந்த பிரிச்சு எழுதுங்க. பார் கூட்டல் இத்து. இந்த இத்து அதுக்கப்புறம் இந்த தாள் எப்படி எழுதும்? இத்து அன் கூட்டல் அன். இந்த பாரது பகுதி, இது விகுதின்னு தெரியும். இது நமக்கு இடைநிலை தெரியும். இது சந்தின்னு தெரியும். இப்ப நம்ம ஏற்கனவே என்ன சொன்னோம்? இச்சொல்லில் இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வரும் அன் என்பதே சாரியாக வரும். அன் என்பதே சாரியாக வரும். சந்தி வரவேண்டிய இடத்தில்
சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அது சாரியை என்று குறிப்பிடுதல் வேண்டும். சாரியை என்று குறிப்பிடல் வேண்டும். தருகுவேன் தா தரு கூ கூட்டல் என் இவ்வு கூட்டல் என். இச்சொல்லில் பகுதிக்கும் இடைவெளிக்கு இடையில் வருகிற கூ என்பதுதான் சாரியை என குறிப்பிட வேண்டும். ஏன்னா சந்தி வர வேண்டிய இடத்தில் உயிர்மெய் எழுத்து வந்தால் அது சாரியை என்று குறிப்பிட வேண்டும். சாரிக்கு பொருள் இல்லை. சாரிக்கு பொருள் இல்லை. அன் என்பது விகுதியாக வரும்பொழுது அன் என்பதே சாரியாக வரும். ஆனால் ஆன் ஆல் ஆர் ஆகிய விகுதிகள் வரும்பொழுது அன் சாரியை வராது. விகாரம் பகுதி விகுதி இடைநிலை ஆகிய புணரும் போது அவற்றின் வடிவத்தில் ஏற்படும் மாற்றம் தான் விகாரம் எனப்படும். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாற்றும், ஒரு எழுத்து மற்றொரு எழுத்தாக திரிந்தும் கெட்டும் நெடில் குறிலாக மாற்றம் பெறும். இந்த மாற்றமே விகாரம் எனப்படும். விகாரம் தனி உறுப்பு அல்ல. இங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காட்டு நின்றான். இது பிரிக்கணும்னா நில் இரு கூட்டலாம். பகுதியில் உள்ள இல் இன்னாக மாறுவதுதான். ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக திரிந்து வருவதுதான் விகாரம் எனப்படும். அடுத்தது பாத்தீங்கன்னா நின்றான். வணங்கிய வணங்கு கூட்டல் இன் கூட்டல் ஈ கூட்டல் ஆ. இச்சொல்லில் இன் என்னும் இடைநிலையில் நகரம் கெடுவது, அதாவது ஒரு எழுத்து கெடுவது விகாரம்னு சொன்னோம். அடுத்தது கண்டான் கான் இட்டு கூட்டல் ஆன். இந்த கான் என்ற பகுதி கண் என குறிக்கிறது, அதாவது நெடில் குறிலாக மாற்றம் பெறுவது அப்படின்னு சொன்னோம் இல்லையா. எழுதினோர் எழுது கூட்டல் இன் கூட்டல் ஓர். இங்க ஆர் என்னும் விகுதிதான் ஓர் என நின்றது. நினைவில் கொள்க, இரண்ட கால இடைநிலைனா இத்து இட்டு இரு இன்னு. நிகழ்கால இடைநிலைனா கிறு கின்று ஆன் இன்று. எதிர்கால இடைநிலைனா இப்பு இவ்வு. எதிர்மறை இடைநிலைனா ஆ அல் இல். இந்த பிரிக்கும் போது பகுபதற்கு இந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நீங்க முழுவதும் எழுதணும். தன்மை ஒருமை வினைமுற்று விதிகள் என் ஏ அல் அன் கு டு து ரு. தன்மை பன்மை வினைமுற்று விதிகள் எம் ஏம் அம் ஆ ஓ கும் டும் தும் ரும். முன்னிலை ஒருமை வினைமுற்று விதிகள் ஐ ஆ இ. முன்னிலை பன்மை வினைமுற்று விதிகள் இர் இர் மின். படர்க்கை ஆண்பால் வினைமுற்று விதிகள் வந்து அன் ஆன். படர்க்கை பெண்பால் வினைமுற்று விதிகள் அல் ஆல். படர்க்கை பலர்பால் வினைமுற்று விதிகள் அர் ஆர் தாம் ஆர் கல். படர்க்கை ஒன்றன்பால் வினைமுற்று விதிகள் து ரு டு. படர்க்கை பலரின்பால் வினைமுற்று விதிகள் ஆ ஆ ஆ ஆ. அடுத்து வேங்கோல் வினைமுற்று விதிகள் கா இய இயர். தெரிநிலை பெயரச்ச விதிகள் ஆ உம். தெரிநிலை வினையச்ச விதிகள் உ இ. இந்த எழுத்துக்கெல்லாம் பகுவதற்கு பிரிக்கும் போது வந்தா இதை நினைவு வைத்துக் கொண்டு நீங்க முழுவதும் எழுதினாதான் மதிப்பெண் முழுவதும் கிடைக்கும். மாணவர்களே, தமிழ் ஓர் ஒட்டுநிலை மொழி. தமிழ் ஒரு டேஷ் மொழின்னு கேட்கலாம். ஒட்டுநிலை மொழி. ஓர் எழுத்து ஒரு மொழி சொல்லாக இருப்பினும் தமிழ் உள்ள எல்லா எழுத்துக்களும் சொல்லாவதில்லை. ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்துக்கள் சேர்ந்தா சொல்லாகின்றன. அதே மாதிரி அவற்றின் சொற்கள் புதிது புதிதாக தோன்றுவதற்கு ஒரு மொழியியல் நுட்ப அடிப்படை ஒன்று உள்ளது. ஒரு பகுதி பாத்தீங்கன்னா பகுதி ஒரு மொழியின் அடிப்படை வேறு சொல்லாகும். இந்த புதிதா தோன்றுவதற்கெல்லாம் நம்ம மொழியியல் நுட்ப அடிப்படை மிகவும் இன்றியமையாதது. திணை பால் எண் இடம் ஆகிய உணர்த்தும் சிறப்பு மொழி தமிழ் மொழி. அந்த சிறப்புக்கு காரணம் என்ன? அந்த சொல்லின் இறுதியில் வரும் விகுதியே காரணமாகும். தேவைன்ற போது உறுப்புகளை நம்ம சேர்க்க முடியும், சொல்லாக்க முடியும்.
தேவையில்லாத போது நம்ம நீக்கிக் கொள்ள முடியும், மறுபடியும் சேர்க்க முடியாதனால அதை எந்த பிரித்தாலும் பொருள் மாறுபடாது, பொருள் மாறாது. இந்த பகுபதத்தன்மை இருக்கிறதால தான் இந்த மொழியை நம்ம பிற மொழியினரும் சுலபமா, அதாவது எளிதாக கற்றுக்கொள்ள முடிகிறது. இந்த மாதிரி இருந்தால்தான் எண்ணிருந்த சொற்களை உருவாக்க முடியும். இது ஒரு மொழியோடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் உதவும். நன்றி மாணவர்களே.